வணக்கம். புதுமை இயக்குனர் ஸ்ரீதர் சாருடைய எந்த படத்தையும் நம்மளால இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொரு படைப்பும் பளிச்சு பளிச்சுன்னு கொடுத்துருப்பாரு. காதல் படமா இருக்கட்டும், முன்ஜென்ம கதையான நெஞ்சில் ஒரு ஆலயம், இது நெஞ்சம் மறப்பதில்லை மாதிரியான படமா இருக்கட்டும், ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளாரே எடுத்திருக்கிற நெஞ்சில் ஒரு ஆலயமா இருக்கட்டும்னு ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு தினுசா இருக்கும். நெஞ்சிருக்கும் வரை பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டைல இருக்கும். ஊட்டி வரை உறவு, அது காதலிக்க நேரமில்லை, சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இதுல சிவந்தமன் அப்படிங்கிற ஒரு படம். அந்த சிவந்தமன் ஏற்கனவே அந்த ஒரு ராஜா ராணியிடம் அந்த பாட்டுல எத்தனை விதமான மெட்டுகளுடைய ஜாலம்னு வாழ்வெல்லாம் பாட்டுல நான் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கூட அந்த பாட்டை பத்தி நான் பேசியிருந்தேன். இப்ப சிவந்தமன் படத்துலயும் ஒரு பாட்டை பத்தி தான் பேசணும். ஆனா அந்த பாட்டை பத்தி பேச போறதுல அந்த பாட்டுக்கு பின்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த பாட்டு நம்ம அரபி ஸ்டைல்ல அப்படியான ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு சிவாஜி சார் கையில சாட்டையை வச்சுக்கிட்டு இருப்பாரு ஸ்டேஜில். புரிஞ்சிருச்சா? ரைட்டு. காஞ்சனா மேடம் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த இதுல அந்த திவான் நம்பியார் உட்கார்ந்துருப்பாரு. கையில ஒரு பக்கம் ரிவால்வர் இருக்கும், இன்னொரு பக்கம் சாட்டை இருக்கும். அந்த சாட்டையை அடிக்கிறதுல ஒரு கவுண்டிங் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. இத்தனை கணக்குன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு சுடுவதாக திட்டமிட்டிருப்பார் சிவாஜி. இதுதான் அங்க நடந்திருக்கும். இதற்கு முன்னாடி ஒத்திகை நடக்கும். அந்த ஒத்திகை காட்சி அவ்வளவு மிரட்டலா இருக்கும். அப்படி ஒத்திகை காட்சியே மிரட்டலா இருக்கும்போது அதற்கு அப்புறம் அரங்கேறுகிற அந்த மேடையில அரங்கேறுகிற அந்த பாட்டு எப்படி இருக்கும், காட்சி அமைப்புகள் எப்படி இருக்கும். இன்னைக்கு அந்த பாட்டை தயவு செய்து பாருங்க. இன்னைக்கு எந்த ஒரு டைரக்டரும் எந்த ஒரு படத்திலையும் அப்படி ஒரு பிரம்மாண்டமா பிரமிப்பா வைக்கவே முடியாது. சிவாஜிக்கு எந்த இடத்துல க்ளோஸ்அப், சிவாஜியினுடைய நடை அழகை எந்த இடத்துல காமிக்கணும், காஞ்சனாவுடைய கிளாமரை எந்த இடத்துல காமிக்கணும், காஞ்சனாவுடைய அந்த வலிக்கு அவங்க பதறத எப்படி காமிக்கணும், நம்பியாருடைய ஒரு வித பதட்டத்தை எப்படி காமிக்கணும்னு அத்தனை ஜாலங்கள் அந்த பாட்டுக்குள்ளார நடந்திருக்கும். இந்த பாட்டை MS விஸ்வநாதன் இசையமைச்சாரு, கண்ணதாசன் எழுதுறாரு. இந்த பாட்டை எல்லாரும் ஈஸ்வரி பாடணும் அப்படின்னு MS விஸ்வநாதன் சொல்றாரு. ஆனா சுசீலா தான் இந்த பாட்டை பாடணும் அப்படின்னு ஸ்ரீதர் சொல்றாரு. இயக்குனர் ஸ்ரீதர் இந்த பாட்டை சுசீலாமா பாடணும் அப்படின்னு சொல்றாரு. MS விஸ்வநாதன் இந்த பாட்டை எல்லாரும் ஈஸ்வரி பாடினாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருக்கும் முட்டிக்குது சண்டை. கடைசியா டியூனை போடுங்க, திரும்ப கேட்குறேன் அப்படிங்கிறாரு. அந்த பாட்டை திரும்ப டியூன் போட்டு காமிக்கிறாரு. அப்ப அந்த பாட்டு அப்படின்னு அப்படியே ஹம்மிங் பிரம்மாண்டமா. இன்னைக்கு அந்த பாட்டை கேட்டு பாருங்க, அப்படியே ஹம்மிங் பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்கணும். இது அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறாரு. கஷ்டம், பாட முடியாது. அன்னைக்கு காலையிலிருந்து இரவு வரைக்கும் 2-3 பாடல்கள் பாடியிருக்காங்க சுசீலா, இவங்க எல்லாரும் ஈஸ்வரி அம்மா. இதை தவிர அந்த சமயத்துல பயங்கர பிஸி ஷெட்யூல் அவங்க. இதற்கு பிறகு நைட்டு 11 மணிக்கு பாட்டுக்கு கூப்பிடுறாங்க. இந்த பாட்டுக்கு தொண்டை சுத்தமாக போயிடுச்சு. ஆனா நான் பாடுறேன் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாரும் ஈஸ்வரிக்கு தெரியுது. அதாவது விஸ்வநாதன் அண்ணன் நம்ம தான் பாடணுங்கிறாங்க. ஆனா ஸ்ரீதர் சார் இப்படி சொல்றாரு. இருந்தாலும் இந்த பாட்டை நம்ம பாடணும் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. உறுதியா இருக்காங்க. ஈஸ்வரி அம்மா பாடுறாங்க. அந்த அப்படின்னு இருக்குல்ல, அந்த பாட்டை கேட்டு பாருங்க. அந்த சத்தியமா நம்மளால பாடவே முடியாதுங்க. அப்படி பாடவே முடியாது. இந்த பாட்டு நான் சின்ன வயசுல இருக்கும்போது பாட்டு கச்சேரி எல்லாம் நடக்கும் கோவில் திருவிழாக்கள். இப்பெல்லாம் அப்படிலாம் நடக்கிறது இல்லை. அப்படி கோவில் திருவிழால பாட்டு கச்சேரி நடக்கும். அப்படி பாட்டு கச்சேரியில அடுத்ததாக பட்டத்து ராணி பாடலை பாட வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற அந்த கலைஞர்கள் எல்லாரும் அப்படியே பேசிக்குவாங்க, இது பண்ணிக்குவாங்க. அதுக்கு உண்டான மியூசிக் எல்லாத்தையும் அந்த ட்ரிபிள் பேங்கோஸ் அது இதுன்ட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கும். அப்பவே அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கும். இங்கே கைத்தட்டல் விசில் சத்தானு பறந்துட்டு இருக்கும். ஏன்னா அந்த பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த பாட்டு பாடிட்டே வரும்போது அந்த சாட்ட சத்தம்
அந்த வலியோட அலறல் அப்படின்ட்டுலாம் இருக்கிறது இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கைத்தட்டல் கிடைக்கும். இந்த பாடலை சிறப்பாக பாடியதற்காக பொன்மலைப்பட்டியைச் சேர்ந்த ரவிக்குமார் அவர்கள் ரூபாய் அந்த பாடகிக்கு அன்பளிப்பாக வழங்கி இருக்கிறார் அப்படின்ட்டுலாம் வரும். டக்குன்னு 5 ரூபா கொடுப்பாங்க, 2 ரூபா கொடுப்பாங்க, உடனே அந்த அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து சீட்டில் கொடுப்பாங்க. இப்படிலாம் நடந்தது ஒரு காலம் இருக்கு. இந்த பாட்டை அப்படி எல்லாரீஸ்வரி பாடியதை பார்த்துட்டு ஸ்ரீதர் சார் மிரண்டு போயிட்டேன். என்னம்மா பிரமாதப்படுத்திட்டேம்மா, நான் என்னுடைய கணக்கு கூட தப்பாயிடுச்சு. நான் பி சுசீலா பாடினாதான் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நான் இதே போலதான் இன்னொரு பாட்டும் நடந்தது. அம்மம்மா கேரடி தோழி, கதறிடுவோம் இந்த பாட்டை கேட்கும்போது. அப்படிதான் அது. அதே போல இந்த பாட்டை எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைய டியூன் போட பாட்டு கண்ணதாசன் சார் எழுத எல்லாரீஸ்வரி இந்த பாட்டை பாடிடுறாங்க. மிரண்டு போயிடுறாரு ஸ்ரீதர், மனசார பாராட்டுறாரு. இதற்கு பிறகு சிவந்தமன் இந்த படம் ரிலீஸ் ஆகுது, பயங்கர ஹிட் ஆகுது. இந்த படத்தை தர்தி அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில இந்த படத்தை அப்படியே எடுக்கிறாங்க. ஹிந்தியில இதே போல இந்த டியூனை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த டியூனை வச்சுக்கிட்டு அங்கே பாடுறதுக்கு லதா மங்கேஷ்கரை வரவழைக்கிறாங்க. லதா மங்கேஷ்கர் இந்த பாட்டை பாடுறதுக்கு திணறாங்க. அந்த பாட்டை பாட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாட்டை பாடுறாங்க. அதுக்கப்புறமா பாடி முடித்த பிற்பாடு இதே போல தான் இந்த பாட்டு தமிழ்லையும் வந்திருக்குங்க அப்படின்னா, ஐயோ இதேங்க முன்னாடியே சொல்லலை, இல்லை அந்த சாயல் உங்களுக்கு வரக்கூடாதுந்தாங்க அப்படின்னா, ஐயோ இந்த பாட்டு ரொம்ப கஷ்டங்க, இந்த பாட்டை அங்கே யாருங்க பாடினது அப்படின்னு லதா மங்கேஷ்கர் கேட்க அந்த பாட்டை அந்த டேப்பை ஒழுக்கி விட்டுருக்காங்க. இங்கே நம்ம எல்லாரீஸ்வரி அம்மா பட்டத்து ராணி பாடினதை கேட்டு போய் மிரண்டுட்டாங்க, வியந்து போயிட்டாங்க லதா மங்கேஷ்கர். இந்தியாவின் இசை குயில் அப்படின்னு கொண்டாடப்படுகிற லதா மங்கேஷ்கர் மிரண்டு வியந்து போய் என்ன நடந்தது தெரியுமா? சென்னைக்கு வராங்க. ஏன் சென்னைக்கு வராங்க? எல்லாரீஸ்வரியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே லதா மங்கேஷ்கர் வராங்க. எல்லாரீஸ்வரியோட வீட்டுக்கே நேரா போறாங்க. இந்த பாட்டை ஒன்றை தவிர யாருமே பாட முடியாது. ஹிந்தியில நான் இந்த பாட்டை பாடினாலும் கூட அளவுல 1% தான் நான் பாடியிருக்கேன் அப்படின்னு இந்தியாவே இன்றைக்கும் கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த லதா மங்கேஷ்கர் அம்மா எல்லாரீஸ்வரி வீட்டுக்கே போய் அவங்கள பாராட்டி மகிழ்ந்து பரிசும் கொடுத்திருக்கார். அந்த அளவுக்கு எல்லா ஈஸ்வரி அம்மாவுடைய குரல் ஒரு தனித்துவமான ஒரு மேஜிக், ஒரு போதை குரல். அது எதுவா இருந்தாலும் சரி. ஆமா, ஒழுங்கினால் ஒரு மாளிகை பருவத்தால் மணி மண்டபம் அப்படின்னும் பாட முடியும், செல்லாத்தா அப்படின்னும் பாட முடியும். அதுதான் எல்லாரீஸ்வரி அம்மாவுடைய இந்த பக்க டைமென்ஷன், இந்த பக்க டைமென்ஷன். பட்டத்து ராணி பாட்டு உங்களை எந்த விதத்துல பாதிச்சிருக்கு அப்படின்னாக்க எல்லாரீஸ்வரி அம்மாவுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவிப்போம். அவங்க ஆரோக்கியத்தோட சௌக்கியமா இருக்கணும்னு வேண்டிக்குவோம். வணக்கம்.